எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ இந்த 14 டேஸ் சேலஞ்சில் நான் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணேன் அப்படின்றத தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நான் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்போது நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் என்னவா இருக்கும், நம்ம இதை பண்ணோம்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற நமக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா அதை நம்ம ரொம்ப ஃபோக்கஸாகவும் ரொம்ப இன்டென்சிவாகவும் பண்ணுவோம் இல்லைங்களா? அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதால நம்ம உடம்புல நம்ம ஹெல்த்தில் நம்ம ஃபிசிக்கலாகவும் நம்ம மென்டலாகவும் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற பற்றி டீட்டெயில்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. ஏன்னா நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் தேடி ஒவ்வொன்றையும் நோட் பண்ணிட்டு தான் நான் என்னோட ஜேர்னியவே ஸ்டார்ட் பண்ணேன். எந்த மாதிரி ஃபுட் எடுத்துகிட்டு போகலாம், நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறாலும் நம்ம உடம்புக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க, ஆனால் எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி எடுத்துகிட்டு போகுது, எந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வராது, அது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசையாகவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்க. நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன், நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம லைவ் சேலஞ்சஸ் கூட நிறைய பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்காக இந்த 3 விஷயங்கள், இந்த 3 கேட்டகரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவோங்க. ஃபஸ்ட்டு வந்து டயட்டு, வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டைமிங்கு எல்லாமே கிடைக்குங்க. ஸோ அவங்க வந்து சூப்பராக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை எடுத்துகிட்டு போவாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன இருப்பாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ பண்ணுறதுக்கு போதுமான டைம் வந்து கிடைக்காது. அது வந்து ஒரு எக்ஸப்ஷனாக இருக்கும். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, அப்போது வெயிட் லாஸ் பண்ணிட்டா ஒல்லி ஆகிட்டா நோய் எதுவும் வராதா, குண்டாக இருந்தால் மட்டும்தான் நோய் வருமா, அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு என்னோட ஆன்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, குண்டா இருந்தால் நோய் வரும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்க. இப்போது நீங்கள் இருக்கிற வெயிட்லேருந்து நீங்கள் இப்போது வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2 kgலேருந்து ஒரு 5 kg வரைக்கும் நீங்கள் குறைச்சி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆவீங்க. இதுக்கு நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளமே சொல்கிறேன். இப்போ நான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது 92 kgs வந்து இருந்தேங்க. ஸோ அப்போ நான் மாடி ஸ்டெப்ஸ் ஏறணும் அப்படின்னா ஏறி வந்துட்டுனா ஒரு 2 minutes உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தான் என்னால் அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் மாடியில் நீங்கள் வந்து நடந்து போகிறீங்க, நீங்கள் தனியாக நடந்து போகிறதுக்கும் உங்கள் கூடவே ஒரு 25 கிலோ ஒரு வெயிட் உள்ள ஒரு அரிசி மூட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. மாடி ஏற நீங்கள் தனியாக ஏறுறதுக்கும் உங்கள் கூடவே ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நீங்கள் மாடி ஏறுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதை தான் சொல்ல வரேங்க. இப்போ என்னோட ஹைட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 60 to 65 kgன்றது என்னோட ஹைட்டுக்கு ஓகேவான வெயிட்டுங்க. ஸோ இப்போ நான் 65 kg இருக்க வேண்டியனா 92 kg இருந்தேன் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போ ஆல்மோஸ்ட் 27 kgs வந்து நான் எக்ஸஸாக இருந்திருக்கேன். இப்போ நான் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போகும்போதெல்லாம் என் கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு 27 கிலோ என் கூடவே தூக்கிட்டு போகிறேன். அப்போது நான் டெய்லியுமே என்னென்ன விஷயங்கள் நான் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவேன் இல்லைங்களா. ஸோ என்னோட எனர்ஜி ட்ராப் ஆகும், எனக்கு ரொம்ப பேர்டனாக இருக்கும், சின்ன வேலை கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே ஃபீல் ஆகும். அதுவே இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகிறேன். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ், இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ரொட்டீன் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வெயிட் லாஸ் பண்ணுறதால நமக்கு வந்து சூப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்குங்க. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து புரியுறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதுக்கு என்னோட ஆன்சர் வந்து இதுதாங்க. வெயிட் லூஸ் பண்ணால் நம்மளோட டே டு டே லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட ரொட்டீன் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகுங்க. நம்மளே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருப்போம். ஸோ அதனால தான் நம்ம வெயிட் லாஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்க. இதை தவிர நமக்கு வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக இப்போ ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து என்னங்க, அது வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணி சப்ளை பண்ணும். அதான் வந்து நம்ம உடம்புல நம்ம ஹார்ட்டோட வேலை. சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு மோட்டார் வந்து என்ன ஒர்க் பண்ணுமோ அதுதான் நம்ம பாடியில் நம்ம ஹார்ட் வந்து ஒரு மோட்டார் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுது. நம்ம பிளட்டை வந்து பம்ப் பண்ணி எடுத்து நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து அது வந்து சப்ளை பண்ணுது இல்லைங்களா. இப்போது நம்ம வெயிட்டாக இருக்கும், ஓவர் வெயிட்டோ அப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பாடியோட சர்ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது ஃபுல் பாடிக்கு அது பிளட் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதுவே நம்ம ஐடியல் வெயிட்டாவோ இல்லை நம்ம ஒல்லியாவோ இருக்கோம் அப்படின்னா நம்ம பாடியோட சர்ஃபேஸ் வந்து கம்மியாகுமா. ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும்.
அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வெயிட் லூஸ் பண்ணுறோம், ப்ராப்பரான வெயிட்டில் இருக்கும் அப்படின்னா நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இருக்கும். அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால நம்ம ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து இதுதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நம்ம முட்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ நம்ம வெயிட் ஃபுல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தாங்குற வந்து நம்மளோட நீ பார்த்து தான், நம்ம முட்டி தான். ஸோ நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆக மொத்த வெயிட்டும் வந்து நம்ம முட்டிக்கு தான் போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஏஜ் ஆக ஆரம்பிக்கும் போது நமக்கு முட்டி வலி, இப்போ சின்ன வயசுலேயே வந்து நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நீ பெயின் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால செகண்ட் வந்து நீ தான் பாதிக்கும். ஸோ நம்ம ப்ராப்பரான வெயிட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்தும் அவாய்ட் பண்ணலாங்க. இந்த ரெண்டு வந்து நம்ம ஃபிசிக்கலாக ரொம்ப மேஜரான விஷயங்க. இப்போ லேடிஸாக இருக்கும் அப்படின்னா நம்ம மெயினாக வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இதனால மென்சுரல் சைக்கிள் வந்து இர்ரெகுலர் ஆகும், ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் லூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிசிஓடி ப்ராப்ளம்ல இருந்து நிறைய பேர் நம்ம பிசிஓடி ப்ராப்ளம் டாக்டர்கிட்ட போனாவே அவங்க டேப்லெட்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதோட சேர்த்து இதுதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுங்க, ப்ராப்பரான வெயிட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக வெயிட் அதிகமாக இருக்கும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் லூஸ் பண்ணி ப்ராப்பராக இருந்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப நல்லாவே ப்ராப்பராக நடக்குங்க. மற்ற எந்த சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு இருக்காது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டயாபெட்டிஸ். இப்போ நம்ம வெயிட் லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து சுகர் வராமல், சர்க்கரை நோய் வராமல் நம்ம கம்மி பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம வெயிட் அதிகமாக தான் நம்ம உடம்புல வந்து சயின்டிஃபிக்காக இன்சுலின் சம்திங், ஆமாம், இன்சுலின் லெவல் அதிகமாகும் போது நமக்கு வந்து அந்த சுகர் ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெயிட் லூஸ் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட குளுக்கோஸ் லெவல், இன்சுலின் எல்லாமே வந்து கம்மியாகும், ப்ராப்பராக இருக்கும். ஸோ வந்து நமக்கு டயாபெட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வராது. இப்போ ஆல்ரெடி டயாபெட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்க்கரை அளவு வந்து அதிகமாகாம மெயின்டைன் ஆகுங்க. ஸோ கியூர் ஆகுன்றது எனக்கு ஐடியா இல்லை, ஆனால் அதிகமாகாம நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரான வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகுங்க. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாமே கம்மியாகும். இதெல்லாமே கம்மியாகிறதுனால என்ன ஆகும், நம்மளோட மெமரி பவரு, கான்சென்ட்ரேஷன், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, ஒரு மாதிரி பாசிட்டிவான திங்கிங் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ இந்த எல்லா விஷயமும் இம்ப்ரூவ் ஆகும்போது என்ன இருக்கும், நம்ம எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஸ்லீப்பிங் இருக்கும். நம்ம நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி வந்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்லீப்பிங் வந்து நமக்கு இருக்கும். சூப்பரான ஒரு டயட் ரொட்டீன் எடுத்துட்டோம், ஒரு டயட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், சூப்பரான ஒரு ஸ்லீப் கிடைக்குது அப்படின்னா நைட் நல்லா தூங்கி எழுந்திரிச்சோன்னா அடுத்த நாள் மார்னிங் உங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா நம்ம மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்போது நல்ல ஒரு ஸ்லீப் கிடைக்குது. நல்ல ஒரு ஸ்லீப் இருக்கனால நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகிறோம். ஸோ நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நம்ம டே டு டே லைஃப் வந்து நம்ம ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து திங்க் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபோக்கஸை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே போய் ரீச் ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஈஸியாக சொல்லுவாங்க வெயிட் லாஸ் தானே, இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு ஈஸியாக சொல்லுவாங்க. ஆனால் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இதுதாங்க நான் வந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அதை நான் பர்டிகுலராக என்னோட லைஃப்பில் நான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்து நான் என்னென்னா 25 kgs வந்து லாஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ எனக்கு ஃபிசிக்கலாக நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், எனக்கு ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்கேன். பசங்களோட விளையாடுறதுக்கும் வெளியில் எங்கே போனாலும் அவ்வளோ சீக்கிரமாக எனக்கு டயர்ட் ஆகிறது இல்லை. நான் பர்சனலாக அது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ அதை தாண்டி நான் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறேன். ஓகே நம்ம லைஃப் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் லைஃப் பற்றி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறேன். ஸோ நான் என்னை எப்போவுமே எங்கேஜாக வச்சுக்கிறேன். ஸோ சிம்பிளாக வந்து இல்லாமல் இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் டே என்னோட டயட் வந்து நான் பிளான் பண்ணணும், என்னோட வாக்கிங் நான் எடுத்துகிட்டு போகணும், என்னோட எக்ஸசைஸ் பண்ணணும், என் பசங்களை பார்த்துக்கணும். ஸோ நான் என்னை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிறேன். அப்படின்றதுனால எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் பக்கமே நான் போகிறதில்ல. ஸோ ஒரு சூப்பராக நான் ரீசன்ட் டேஸில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேங்க. என்னோட ஒர்க்கு, என்னோட டயட்டு, என்னோட ரொட்டீனு, என்னோட பசங்களை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு பக்கம் என்னோட ஸ்டடீஸ் அப்படின்னு எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக சூப்பராக பிளான் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து என்னோட வெயிட் லாஸ்னால நான் என்னையே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுறேன். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக
பண்ணுங்கள், எஃபோர்ட் போட்டு பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு ரொட்டீனை செட் பண்ணுவீங்க. உங்கள் லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேங்க. ஸோ நான் நினச்சதை ப்ராப்பராக கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் நம்ம சேலஞ்சில் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த 14 days சேலஞ்சில் வந்துட்டு நான் லூஸ் பண்ண வெயிட் பார்த்தோன்னா 1.5 kgs 1.5 kg லூஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு 2 kg வந்து கண்டிப்பாக லாஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஃபோக்கஸாக வச்சு தான் நான் என்னோட சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 8 days வந்து ப்ராப்பராக டயட்டு, வாக்கிங் எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தோன்னா நம்ம பாப்பாவுக்கு ஹாஃப் இயர்லி லீவ் வந்தது. ஸோ அவங்களுக்கான டைமும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்ல. ஸோ நான் வெக்கேஷனுக்காக ஊருக்கு போயிட்டேங்க. ஊருக்கு போயிட்டு என்னோட டயட் வந்து முடிஞ்ச அளவுக்கு சூப்பராக ஃபாலோ பண்ணேன். இருந்தாலும் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, டிசம்பர் மந்த் லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து புதுசாக கார் வந்து எடுத்திருக்கோம். அது எங்கள் லைஃப்பில் அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள்லாம் இந்த டிசம்பர் எண்டில் வந்து எங்களுக்கு நடந்தது. புது கார் எடுத்தோம். கார் எடுத்துகிட்டு வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு அப்புறம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் காருக்கு பூஜை எல்லாம் போட்டு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியான எண்டிங்காக இருந்ததுங்க லாஸ்ட் இயர் வந்துட்டு. ஸோ அந்த ப்ராசஸில் நிறைய ட்ராவல் பண்ணோம், வெளியில் சாப்பிட்டோம். ஸோ வந்து நான் நினச்ச வெயிட் வந்து ரீச் பண்ண முடியல. ஸோ என்னால் வந்து ஒரு 1.5 kg தான் வந்து என்னால் லூஸ் பண்ண முடிஞ்சது. பட் ஓகே, இட்ஸ் ஓகே. ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்பப்போ என்ஜாய் பண்ணாதானுங்க உண்டு. லைஃப்பில் எப்போனா வர விஷயங்களை வந்து ஓகே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்து நம்ம வந்து மூட் ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா அப்புறமா ஒரு 1 or 2 week டைம் எடுத்து நம்ம கொஞ்சம் ப்ராசஸ் லேட் ஆக போகுது, ஓகே இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பராக இந்த வெக்கேஷன் வந்து ரொம்பவே ஹாப்பியாக போச்சுங்க. ஸோ அதோட கிளிப்பிங்ஸு, நாங்கள் புதுசாக கார் எடுத்தோம் அதோட கிளிப்பிங்ஸு, எங்களோட ஹாப்பி மொமெண்ட்ஸு எல்லாமே வந்து வீடியோ எண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பாருங்கள், நம்ம சேனலுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல நினச்சேன் அப்படின்னா, நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணும்போது நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பொங்கல் வரைக்கும் நம்ம சேலஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னொரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எனக்குமே மைண்டில் இருக்குங்க. இப்போ ஃபுல்லாக ட்ராவல்லையே போயிடுச்சு. பாஸ்ட்டு ஒரு 10 to 15 days வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி ஹெக்டிக்காக போச்சு. இப்போ தான் பேக் டு நார்மல் ரொட்டீனுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்காக க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ என்னோட டயட் நான் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பொங்கல் வரைக்கும் நம்ம லாஸ் பண்ண வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் ஓரளவு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிடலாம். மெயின்டைன் பண்ணிட்டு பொங்கல் முடிஞ்சு இந்த மந்த் எண்டில் வந்து சூப்பரான ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு சேலஞ்ச் பண்ணி நம்ம வெயிட்டை வந்து லூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம சேலஞ்ச் கண்டிப்பாக பண்ணலாம், பொங்கல் முடிச்சுட்டு பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த வருஷம் ஃபெஸ்டிவல் டைம்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பிடிச்சதெல்லாம் அழகாக குக் பண்ணுவோம், வீட்டில் எல்லாருக்கும் சூப்பராக குக் பண்ணி கொடுப்போம். ஸோ நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுவோம். நம்மளும் கண்டிப்பாக நம்ம ஃபங்க்ஷன்னா ஸ்வீட்ஸு, நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நல்ல சாப்பாடு, புது ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் போகும். அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோன்னா நம்ம வந்து நம்மளோட ஃபெஸ்டிவலை வந்து ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபீல் வந்து வராது இல்லைங்களா. ஸோ இந்த வருஷம்னா நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம பொங்கல் வரப்போகுது. ஓகே பரவாயில்ல, நம்ம இந்த ஃபெஸ்டிவலை சூப்பராக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஓகே 1 or 2 kg இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பரவாயில்ல, முடிஞ்சளவு கண்ட்ரோல்டாக இருங்க. சாப்பிடாம இருக்க வேணாங்க. உங்களுக்கு என்ன பண்ணால் இந்த ஃபெஸ்டிவல் ஹாப்பியாக பண்ண முடியுமோ தாராளமாக நல்லா பண்ணுங்கள். ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணி நம்மளோட வெயிட்டை வந்து சூப்பராக லூஸ் பண்ணலாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம அதை சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வந்து பொங்கலுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கலாம். என்னால் டெய்லி வீடியோஸ் வந்து போட முடியலை. ஸோ வீக்லி 3 வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, இந்த வீக்கில் நான் மெயின்டெனன்ஸ் என்னோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் மெயின்டைன் ஆகிறதுக்கு நான் இந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ எந்த மாதிரி ஃபுட் எடுத்தால் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு 100-200 grams குறையலாம், இல்லை 100-200 grams இல்லை 1/2 kg வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ நம்ம கிராஃப் வந்து மெயின்டெனன்ஸ் தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகாது, ஒன்று குறையும் இல்லை கூடும், எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ ஓகே நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். அது குறையுதா கூடுதா அப்படின்றது வந்து நம்ம வந்து இந்த வீக் எண்டில் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து நடக்குது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 14 daysல நான் வந்து 1.5 kg வந்து லூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகேங்க, பொங்கல் முடியட்டும். நம்ம கெயின் பண்ண வெயிட் எல்லாத்தையும் சூப்பராக ஒரு சேலஞ்ச் ஃபோக்கஸ்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம லூஸ் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும்போது எதுவுமே தப்பாகாது, நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஸோ மோட்டிவேட்டடாக இருங்க. நீங்கள் நம்ம சேலஞ்ச் பண்ணும்போது தான் வந்து நிறைய பேர் அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிங்க. நீங்கள் உங்களோட டயட் முடிஞ்சளவு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. நம்ம வந்து பொங்கல் முடிச்சுட்டு சூப்பரான ஒரு சேலஞ்ச் பண்ணி நம்ம எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
இப்போது வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். எங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ், எங்களோட மெமரிஸில் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், வாழ்த்துங்க. ஸோ இந்த இயர் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நம்மளோட மோட்டிவ் வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ரொட்டீன் வந்து செட் பண்ணணும். அதுதான் நம்மளோட மோட்டிவாக இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருங்கங்க. அதுதான் லைஃபுக்கு ரொம்ப முக்கியங்க. பாசிட்டிவாக இருந்தாவே நம்ம நினச்ச விஷயங்களை கண்டிப்பாக நம்ம போய் ரீச் பண்ண முடியும். சின்ன சின்ன கோல் செட் பண்ணுங்கள். அந்த கோல் அச்சீவ் பண்ணும்போது ஒரு டிக் மார்க் கொடுங்க. உங்களுக்கே நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆவீங்க, ரொம்ப மோட்டிவேட்டடாக, ரொம்ப கண்டென்ட்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட லைஃப் உங்களுக்கே. ஸோ நான் ரீசெண்ட் டேஸில் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. ஸோ நீங்களும் அதை ஃபீல் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எய்ம் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை நோக்கி போங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. கண்டிப்பாக எல்லோரும் சக்ஸஸ் ஆகுங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள், நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன். எல்லோரும் சேர்ந்து சூப்பராக க்ரோ ஆகுங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம். வெயிங் மிஷின் மேலே ஏறும்போது எவ்வளோ வெயிட் லூஸ் ஆகிருக்குமோ ஒரு பதட்டமாக தான் ஏறினேன். பார்த்தோன்னா 67.3 kgs இருக்குங்க நம்ம வெயிட்டு. ஸோ நம்ம சொன்ன டைமுக்கு ஃபுல்லாக டெலிவரிக்காக கார்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. போனோடனே ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ஒர்க் தாங்க ஃபுல்லாக ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே பிடிச்சி நின்று ஹாப்பியா? ஹாப்பி? ஹாப்பி? கார் டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நாங்கள் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மேடமோட அட்ராசிட்டிஸ் நீங்களே பாருங்கள். சத்யா நான் கூப்பிடு. ஹாய் ஆதி. ஹாய் ஹாய். கூப்பிடு. தள்ளு 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 தள்ளு.
சத்யனா கூப்பிடு. ஏ பாப்பா பிடிச்சிருக்கா? இது பாப்பா வந்த அசுக்காத. அம்மா டேய் இரு 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 அழுத்தாத பாப்பாவை. இடிச்சுக்கும். பார்த்து விட்டுரு அவளை விட்டுரு.